Welcome to Alpha Coaching Center. TNBSC Group 4 and Group 2 எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து சிலபஸ் ஆனது புதுசாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ குரூப் 4க்கும் நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, குரூப் 2க்கும் நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, மற்ற எக்ஸாமுக்கும் ஒரு நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் குரூப் 4க்கான நியூ சிலபஸ்ஸு இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை பற்றின தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டு 13/12/2024 ஸோ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி 3/1/2025 இந்த டேட்லேருந்து நம்ம புதிய டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இதிலிருந்து டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ், அது பழைய சிலபஸே தான், ஓகேங்களா. ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளதான், ஓகேங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி தெளிவாக சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் இதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜாகிரஃபி இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 3 ஓகே, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஐஎன்எம் இதெல்லாம் சேர்த்து 10 கொஸ்டின் வருங்க. யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ், ஓகே 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரும். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 யூனிட் 6லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினோட வெயிட்டேஜ் பார்ட் ஏவுக்கு. பார்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 அப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின், யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ யூனிட் 1 ஆப்டிடியூடில் என்னென்ன டாபிக் வருது, ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பார்ட் சி வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வந்து இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின்ஸு, சொல்லகராதியிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எழுதும் திறன் இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின், கலை சொற்கள் 10 கொஸ்டின், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்ஸு, இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்துலாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ தெரியும் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கையில் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பிரிண்ட் அவுட் காப்பி வச்சுட்டு என்னென்னலாம் சிலபஸ் இருக்குது, ஓகேங்களா. ஜென்ரல் சயின்ஸாக என்னென்ன டாப்பிக்கெல்லாம் உள்ளே இருக்குது, ஓகே அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஜாகிரஃபி வந்து என்னென்ன டாப்பிக்கெல்லாம் இருக்குது என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிலபஸை கையில் ஒரு பிரிண்டடு காப்பியாக கையில் வச்சுக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன டாபிக் அதே சேம் சிலபஸ் தான், ஓகேங்களா. ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, சேம் சிலபஸ் தான். ஸோ இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும், இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம வெயிட்டேஜ் வந்து இது கொடுத்து படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் வெயிட்டேஜ் வந்து கொடுத்து படிக்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். ஏன்னா இங்கே 15 கொஸ்டின் இங்கே 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா நியர்பை தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்துச்சு, இதுவும் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு போகிற உழைப்பை விட இதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்ந்து நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா. லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா என்ன, பசல்ஸு டைஸு விசுவல் ரீசனிங்கு ஆல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங்கு நம்பர் சீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக படித்தா மட்டும்தான் உங்களுடைய மேக்ஸ் வந்து மார்க்கானது அதிகமாகும், ஓகேங்களா. நீங்கள் இதாடே நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் 15 மார்க்கு தாண்டவே தாண்டாது, சரிங்களா. அதையும் பார்த்துக்காங்க. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் இலக்கணம் என்னென்ன டாபிக் இருக்குது எல்லாத்தையும் தெளிவாக ஸ்கூல் புக்கில் 6லேருந்து 10th வரைக்கும் தேடி தேடி படித்து முடிச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லகராதி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சப் டாபிக், ஓகேங்களா. அந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாம் தேடி படிக்கணும், ஓகேங்களா. அவங்க குறிப்பிட்டே சொல்லியிருப்போம், ஓகேங்களா. 10ஆம் வகுப்பு வரையிலான, ஓகேங்களா, அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அடிப்படையாக கொண்டது. இந்த புத்தகத்தை தான் அடிப்படையாக கொண்டு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th வரைக்கும் கூடிய புக்ஸை மட்டும் தெளிவாக படித்தா போதும், உங்களுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா, நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் என்னென்ன பாடங்களை படிக்கணும். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்குது. அந்த யூனிட்டில் எந்த யூனிட் ஆரம்பிக்க போகிறோம், என்னென்ன பாடம் படிக்கணும். பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் எது படிக்கணும். பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 டெஸ்ட் வருங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 டெஸ்ட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா யூடியூப், டெலகிராம், ஓகேங்களா, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் ஜாயின் பண்ண தேவையில்ல. நீங்கள் எதுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் டெஸ்ட் எழுத போகிறது எல்லாமே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் அடிப்படையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆனது நடக்கும். கண்டிப்பாக இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 170 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் டெஃபினட்டாக போட முடியும். ஓகே, நான் சொல்லக்கூடிய டைம் டேபிள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 170 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் போட முடியும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் 2 மெத்தட்லையும் எழுதிக்கலாம். ஸோ படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடும். ஓகேங்களா? பார்ட் ஏல என்ன படிக்கணும், பார்ட் பியில் என்ன படிக்கணும், பார்ட் சியில் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுவோம். எந்த புக்கு, ஓகேங்களா, அந்த புக்கில் எந்த பாடம், வேர் டு ஸ்டடி, ஓகே, எந்த பாடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. தேர்வுகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ அங்கேயே உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போட லிங்க்கு. நீங்கள் ஜஸ்ட்டு கீழே பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணி அப்படின்னாவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச வேண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து என்ன, ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் ரேங்க் வந்து என்ன, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா அந்த தேர்வை நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அந்த டைம் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அப் டு வந்து எக்ஸாம் வரைக்கும், ஓகே, அப் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9952563898 அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் 1000, ஓகே, 1000 ரூபா தான். தேர்வு கட்டணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட தகவலுக்கு வந்து அனுப்பலாம். இந்த கீழ்கண்ட இந்த இன்ஃபர்மேஷனுக்கு, ஓகேங்களா, இந்த கோடுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். இந்த யூபிஐ ஐடி இருக்குது, இதுக்கு அமௌண்ட் பே பண்ணலாம். ஆர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பணம் செலுத்தியதற்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்கள் கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் வந்து இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் என்கொயரி இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதோ டவுட் அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ குரூப் 4 நியூ சிலபஸ்க்கான நியூ டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்காங்க. வேறு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.